வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல நம்ம டே டு டே லைஃபுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் டூலை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, எல்லாமே டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு ஆயிட்டு இருக்கிற இந்த பீரியட்ல நம்மளுடைய டாக்குமெண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூர்டா கவர்மெண்ட் அத்தன்டிகோடோட நம்ம கிரியேட் பண்ணி இருக்கிற ஒன் ஆஃப் த டூல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டூலோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த டாக்குமெண்ட்டை கிளவுட் பேசிஸ்ல நம்ம இதுல நம்மளுடைய எஜுகேஷன் ரிலேட்டடான டாக்குமெண்டா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய கவர்மெண்டோடைய ஐடி கார்ட்ஸா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு மாதிரி இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட் வேணாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிஸ் ஆகாம, ஈவன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டு பத்திரங்கள் கூட ஜெராக்ஸ் காப்பியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல அப்லோட் பண்ணி வச்சிருக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போது அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டூலுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டிஜிடெக். இது கம்ப்ளீட்டா ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டூல். இதை பத்தி தான் நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக ஹரிணி வந்திருக்காங்க. வணக்கம் ஹரிணி. ஹரிணி, வாட் இஸ் டிஜிட்டல்? டிஜிலாக்கர்னா என்னன்னா டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் சார். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு செக்யூர் கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். இதுல என்ன பண்ணலாம்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதனால என்ன ஆகும்னா பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேரி பண்றத எலிமினேட் பண்ண முடியும். இதை ஒரு டாக்குமெண்ட் வேலட்னு சொல்றாங்க டிஜிலாக்கரை. ஏன்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், யூசர்ஸ் வியூ கூட பண்ண முடியும். இது போத் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் வெப் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல எதுவுமே ஃபால்ட், அதாவது ஃபேக் சர்டிபிகேட் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்ஸ்னால எல்லாமே ஒரிஜினலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூசர்ஸ் எனி டைம் எனிவேர் எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் எங்கேயாவது நம்ம போனோம்னா சர்டிபிகேட்ஸ் எதுவும் என்கிட்ட கையில இல்லைங்கும் போது டிஜிலாக்கர் ஓபன் பண்ணி நான் அதுல இருக்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் ஈஸியா. ஸோ பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்றதை நம்ம டெலீட் பண்ணலாம், அதாவது எலிமினேட் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் டிஜிலாக்கர்னா என்னங்கும் போது இது ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட் வேலட். இதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னா ஆதார் கார்டு வச்சுதான் லிங்க் பண்ண முடியும். லைக் நம்ம ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணிட்டு நமக்கு ஓடிபி வரும். ஓடிபி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்ம போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாஸ்வேர்ட், அதாவது செக்யூரிட்டிக்காக நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும். அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதே நம்ம டிஜிலாக்கர் ஆப் ஓபன் பண்ணோம்னா அந்த பாஸ்வேர்ட் கரெக்டா போட்டா மட்டும்தான் நம்மளால உள்ள போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஏன்னா அதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த யூசர்ஸ் இல்லாம யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. அதனால நம்ம பாஸ்வேர்ட் போடணும். நெக்ஸ்ட் இது எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் யூசர்ஸ்னால. அடுத்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, இது டாக்குமெண்ட் எல்லாமே சிம்பிளா வெரிஃபை பண்ண முடியும். இதனால பேப்பர் ஒர்க் ரெடியூஸ் ஆகும். ஏன் பேப்பர் ஒர்க் ரெடியூஸ் ஆகுது, ஏன் நம்ம டிஜிலாக்கர் யூஸ் பண்றோம்னா, இப்போ நான் ஒரு பேப்பர் பிரிண்ட் எடுக்கணும்னா ஒரு ஜெராக்ஸ் ஷாப் போகணும், அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், காஸ்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ டிஜிலாக்கர்ல நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுல இருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும், எங்க வேணாலும் ஈஸியா ஷேர் பண்ண முடியும். இப்போ யூசர்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வியூ பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். இது எல்லாமே டிஜிலாக்கர்ல பண்ண முடியும். இந்த டிஜிலாக்கர் இது ஒரு ஓடிபி பேஸ்டு பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கும், செக்யூரா இருக்கும். இதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகாது, எதுவுமே சேஃபா தான் இருக்கும் எப்பயுமே. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிள்ல இருக்கும்னா, லைக் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அப்புறம் நமக்கு இப்போ கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்றதுக்கு சர்டிபிகேட் வேணும், இன்கம் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், ரிலீஜியன் சர்டிபிகேட் எல்லாமே டிஜிலாக்கர்ல அவைலபிளா இருக்கும். இது எல்லாமே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்ஸ்னால எதுவுமே ஃபேக் ஆயிருக்காது. நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும், எல்லாமே சேஃபா இருக்கும். ஏன்னா இது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா என்கிரிப்டட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே சேஃபா தான் இருக்கும். இது பிசினஸ் ரிலேட்டட்லயும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து ஸ்டடிஸ் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக போறாங்க, அவங்க கிட்ட சர்டிபிகேட் எதுவுமே எடுத்துட்டு போறாங்கும் போது அவங்களுக்கு தேவையான மார்க் ஷீட் எல்லாமே டிஜிலாக்கர் ஆப்ல இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணி நம்மளால காட்ட முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் ஜாப்காக போறேன் அப்படின்னா, அங்க வந்து இப்ப என்கிட்ட சர்டிபிகேட் கேக்குறாங்கன்னா, நான் வந்து என்கிட்ட இருக்க சர்டிபிகேட் எல்லாமே வந்து நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல வந்து அந்த ஸ்கேன் பண்ணி வச்ச சர்டிபிகேட் எல்லாமே வந்து டிஜிலாக்கர்ல வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்லோட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து 1 GB வரைக்கும் இருக்கு. அதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது எப்படின்னா, இப்ப நம்மள்ட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஏதோ ஒண்ணு இப்ப நான் தொலைச்சிட்டேன் இல்ல ஏதோ காணாம போயிடுச்சு அப்படின்னா, நம்ம டிஜிலாக்கர் ஆப்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சது எல்லாமே சேஃபா தான் இருக்கும். அது எங்கேயுமே டெலீட் ஆகாது. நம்ம அங்க இருந்து எப்ப வேணா எடுத்து காட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட கீ ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ் தான். நம்ம வந்து எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அங்க வந்து எப்பயுமே செக்யூரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, அந்த டேட்டா வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த டிஜிலாக்கர்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலிடா மட்டும்தான் இருக்கும். எதுவுமே இன்வேலிடா இருக்காது, ஃபேக்கா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த இது எங்கெங்க எதுல வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்னா, லைக் ஆண்ட்ராய்ட், iOS, வெப் எல்லாத்துலயும் பண்ண முடியும். லேப்டாப் அண்ட் வெப்சைட்ல வந்து நம்ம ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். இதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லைக் ஆதார் கார்டு, ஆர்சி, மார்க் ஷீட் எல்லாமே வந்து ஈஸியா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து டிஜிலாக்கர்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க QR கோட் இருக்கும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இது வந்து அபிஷியலா வேலிடா இல்ல இன்வேலிடா இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, டிஜிலாக்கர்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேஃபா இருக்கும், செக்யூரா தான் இருக்கும். இதுல வந்து நம்ம பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்றதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது கையில எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே வந்து நம்ம ஆப்லயே இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து காலேஜ் அண்ட் கம்பெனிக்கு நம்ம போறோம்னா அவங்க வந்து ஈஸியா வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. நம்ம தேவையானதை அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்க ஈஸியா வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. இது மூலமா என்னன்னா நமக்கு வந்து டைம் அண்ட் காஸ்ட் வந்து சேவ் ஆகுது. நம்ம வந்து டைம் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. இதுல வந்து என்னன்னா பேப்பர் யூசேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. இதோட யூசஸ் என்னன்னா, லைக் இப்போ டிராவல்க்கு நான் போறேன் அப்படிங்கும் போது நமக்கு வந்து இப்போ ஒரு ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு நமக்கு தேவைங்கும் போது நான் வந்து ஆதார் கார்டு வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா வந்து டிஜிலாக்கர் ஆப்ல வந்து நம்ம எடுத்து காட்ட முடியும். கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் வந்து அப்ளை பண்ண போறேன், ஏதோ ஒரு சர்வீசஸ் சென்டருக்கு எங்கேயோ நான் போறேங்கும் போது அங்கேயும் இல்லைன்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டிஜிலாக்கர் ஆப்ல இருந்து. லைக் அதே மாதிரி காலேஜ் அட்மிஷனுக்கு, ஜாப்க்கு, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன், சர்வீஸ் சென்டர், ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வேணும் வாங்க போகும்போது உனக்கு வந்து இப்போ வந்து நீங்க இந்த ப்ரூஃப் காமிச்சாதான் நாங்க காட்ட முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து நம்ம வந்து டிஜிலாக்கர் ஆப்ல இருந்து நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணி அவங்கள்ட்ட காட்ட முடியும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நம்ம வந்து ஆதார் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்றோம், ஆதார் கார்டு இல்லாம இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆதார் கார்டு வச்சு யூஸ் பண்றதுனால இது வந்து செக்யூரிட்டி அண்ட் பிரைவசியா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஓடிபி பேஸ்டு பிளாட்ஃபார்ம், ஓடிபி போட்டாதான் வந்து நம்மளால உள்ள போக முடியும். அதுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு யூசரே இல்ல அந்த இடத்துல, நான் இப்போ என்கிட்ட இருக்குன்னா நான் வந்து போய் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனா மட்டும்தான் நான் வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அந்த இடத்துல யூசரே இல்லைன்னா நம்ம யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. யூசர் வந்து ஃபர்ஸ்ட் அங்க தேவைப்படுது. நெக்ஸ்ட் இதோட லிமிடேஷன் என்னன்னா, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஆப் வந்து போக முடியும், ஆப்குள்ள போக முடியும், இல்லைன்னா வராது. அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி வேணும். ஏன்னா ஆதார் கார்டு வச்சுதான் நம்ம வந்து லாகினே பண்றோம். அதனால ஆதார் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் தேவைப்படும். இதுல என்னன்னா ஆல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால இது எல்லாமே சேஃபா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து டிஜிலாக்கர் ஆப் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது, அதாவது அது வந்து ஒர்க் ஆகாது. இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, டிஜிலாக்கர்ங்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் தான். இதுல வந்து பேப்பர்லெஸ் அதாவது டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துட்டு போக தேவையில்லை. இது வந்து ஸ்டூடெண்ட், சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்றோம். ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நிறைய சர்வீசஸ் வந்து டிஜிலாக்கர் ஆப்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம இதுல என்ன பண்ணணும்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு கம்பெனிக்கு போறோம், ஒரு காலேஜுக்கு போறோம்னா அவங்க வந்து ஈஸியா நம்மளோட வந்து பாத்துக்க முடியும், வெரிஃபை பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்கேன் பண்ண
பிரிண்ட் காப்பீஸ் ஏதாவது வேணும்னா நம்ம வந்து அதை வந்து டிஜிலாக்கர் ஆப்ல வந்து அப்லோட் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியும். ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே சேஃபா தான் இருக்கும். இதுல வந்து அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம். அதாவது காலேஜ் அட்மிஷன், ஜாபுக்கு போறோம், வேற எங்கேயாவது போறோம்னும் போது அங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில இடத்துல நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்ம், அதாவது ஃபார்ம், அதாவது ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குன்னா ஆன்லைன்ல சைன் போடுறதுக்கு வந்து ஒரு சில டைம்ல வந்து டிஜிலாக்கர்ல வந்து நம்ம வந்து சைன் வந்து போடுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இப்ப கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு வந்து நான் ஏதாவது அப்ளை பண்றதுக்கு ஒரு சென்டருக்கு போறேன்னா அங்க வந்து இன்கம் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அங்க கேட்கும்போது வந்து எல்லாமே வந்து நம்ம டிஜிலாக்கர் ஆப்ல இருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஈஸியா அப்ளை பண்றதுக்கும் சப்மிட் பண்றதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ டிஜிட்டல் லாக்கர் அப்படின்றது ஃபேக் எஜுகேஷன் சர்டிபிகேட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எஜுகேஷன் சர்டிபிகேட் ஃபேக்கா அப்படின்றது நம்ம அதை எடுக்க முடியாது இல்லையா? ஓகே. ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட் தான், ஃபேக் சர்டிபிகேட் எதுவுமே இருக்காது. அதனால அது ஃபேக்கா இருக்காது. ஓகே. தேங்க்ஸ் ஹரிணி. தேங்க்ஸ் ஃபார் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி டிஜிட்டல் லாக்கர் அது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், அதுல என்ன வைக்கலாம், அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்க டே டு டே லைஃபுக்கு தேவையான டூல்ஸ், டிஜிட்டல் டூல்ஸ், உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், உங்களை அக்ரிகல்ச்சருக்கு, உங்க எஜுகேஷனுக்கு, உங்க டிராவல் பிஸ்னஸுக்கு தேவையான டூல்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.